சித்திரைவான் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தில் தொழில் தொடங்கத்தா இருந்த கொரியாவை சார்ந்த ஹுவாசங் அப்படின்ற அந்த நிறுவனம் இப்போ ஆந்திராவுக்கு போயிருக்கக்கூடியது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையும் தமிழகத்து மீதான நன்மதிப்பையும் குறைக்கிற வகையில் இருக்குங்க. அது காரணம் என்ன அப்படின்றத நம்ம அப்படியே அலசி பார்க்கலாம். இது தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு நெடிய அறிக்கை கொடுத்திருக்காரு. அது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த மாதிரி முதல்வர் பல வெளிநாடுகளுக்கு போறாரு. முதலீடுகள ஈர்த்துட்டு வரதா சொல்றாரு. அதெல்லாம் இருந்தும் கூட, ஏன் எந்த தொழிலும் தமிழகத்த தொடங்கப்படல அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுப்பியிருக்காருங்க. அப்போ இப்படி வச்சு நம்ம பார்க்கும்போது வெறும் ஷோ காட்டுற ஒரு மாடல் அரசா தானே இது இருக்கு அப்படின்ற ஒரு விமர்சனத்தையும் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த துறையினுடைய அமைச்சர் வெறும் வெள்ளை அறிக்கைகளை மட்டுமே விட்டுட்டு இருக்காரு. வெறும் அறிக்கைகளை மட்டுமே விட்டுட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் திரு எடப்பாடி பழனிசாமி முன்வைக்கிறார். அது மட்டும் இல்லாம தமிழகத்தில் ஆல்ரெடி பல பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்டம் ஒழுங்கு மிக மோசமான நிலைமையில் இருக்குது, இளைஞர்கள் வேலைவாய்ப்பு இல்லாமல் திண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான சூழலில் தமிழகம் இருக்கும்போது எப்படி ஒரு புதிய நிறுவனம் இங்கே தொழில் தொடங்குவாங்க அப்படின்ற ஒரு கொஷினையும் அவர் எழுப்பியிருக்காருங்க. இது உண்மையிலே ஒரு வேலிடான பாயிண்ட் தான். ஏன் இங்கேருந்து எல்லா நிறுவனமும் ஆந்திராவுக்கு போகுது அப்படின்றத நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய சூழல் அப்படி இருக்குங்க. இதுக்கு முன்னாடி கூட கூகுள் நிறுவனம் அங்கே தன்னுடைய கிளையை ஓப்பன் பண்ணுறதாலாம் செய்திகள் அவங்க பாருங்கள், நம்முடைய பக்கத்து மாநிலம் ஒரு தொழில்துறையில் எவ்வளோ அட்வான்ஸாக போயிட்டுருக்காங்க அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய முதல்வர், இங்கே இருக்கக்கூடிய அரசோ வெறும் ஷோ காட்டுற ஒரு அரசாக தான் இருக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி முன் வச்சிருக்காருங்க. இன்னும் பல நிறுவனங்கள் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஆனால் அந்த நிறுவனங்கள்லாம் இங்கே தொழில் தொடங்குவாங்களா, இல்லை இந்த நிறுவனம் மாதிரி அவங்களும் வேறு மாநிலத்துக்கு போயிடுவாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்க முடியும். பல நாட்டு நிறுவனங்கள் இங்கே தொழில் தொடங்க ஏன் தயங்குறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய காரணத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சித்திரைவான் மீடியா சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.